புல்லு பண்ணிட்டு வந்துட்டியா? காலையில நீ எத்தனை மணிக்கு போன? வேலைக்கு போயிட்டு வரவேணாமா? வேலைக்கு போயிட்டு வரணுன்னா நான் அத்தனை ஆடு மாடு இதெல்லாம் மேய்ச்சிட்டு எப்படி புல்லு பிடுங்குவேன்? இதெல்லாம் கேளு. புல்லு பிடுங்குறியான்லாம் கேளு மாமா. ஆனால் ஒரு சேலை எடுத்து கொடுத்து எத்தனை மாதம் ஆகுது? எத்தனை மாதம் ஆகுதுன்னு நானும் கேட்டேன். ஆடியில் எடுத்தது இப்போ என்ன மாதம் போயிட்டு இருக்கு? புரட்டாசி போகுது. வேகமா புல்லு புடுங்குனியான்னு மட்டும் கேளு. புல்லு புடுங்குனியா ஆட்டு கொலை கட்டினியான்னு கேளு. சாக்கெட்டு தச்சு கொடுந்தா மட்டும் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் வந்து கொலை கட்டினியா ஆட்டுக்கு புல்லு பிடிங்கிட்டு வந்தியா மாட்டுக்குன்னு மட்டும் சொல்லு. எப்போ கேட்டாலும் என்கிட்ட காசு இல்லை காசுன்ற. அப்புறம் எதுக்கு சேலை எடுத்துட்டாங்க? தைக்கணும்டா. அப்படி சொன்னால் எடுக்கிற காசுக்கு மேலே தையக்கூலி வருதுன்ற. அப்படின்னா நீ தையக்கூலிக்கார பொண்டாட்டி தான் கட்டியிருக்கணும். எப்போ பார்த்தாலும் காசு இல்லைன்ற ஒன்று சட்டை எடுத்ததுக்கு மேலே வருதுன்ற. தச்சு தருவேண்டியா இல்லைன்றியா? நீ அப்போ சாமி சத்தியம் பண்ணு. அப்போ தான் பில்லுக்கு வருவேன். இல்லைண்டா வர மாட்டேன். பில்லு பிடுங்க வாரியா அண்ணா? வரல. நீ ஜாக்கெட் தச்சு தரண்டி எத்தனை மாதம் ஆச்சு? நீ ஒரே தான் தீபாவளி தைச்சிக்கலாம். ஆனால் தட்டி சேலை தூங்கட்டும். பாத்தியா பாப்பா, ஆடி மாதம் எடுத்து கொடுத்த சேலைய இன்னும் 3 மாதம் தூங்கிருச்சு. இன்னும் 1 மாதம் தூங்கட்டும். அதுக்கு அந்த சேலை தீபாவளிக்கு நீ எடுத்து வச்சிருக்கலாம்ல. இதில் நீ புல்லு பிடுங்க வேற கூப்பிட்டுக்க. 3 மாதமா 100 ரூபா கொடுத்துருந்தாலும் 3 நாளைக்கு 90 நாளைக்கு 3000 ரூபா ஆச்சு. நான் தெரிஞ்சா எனக்கு காசு மிச்சம் தீபாவளி தைச்சா எனக்கு ஒரே செலவாயிரும்ல. இப்போ தைச்சமாக்கு எனக்கு அதில் ஒரு 500 ரூபா, தீபாவளி தைச்சமாக்கு ஒரே செலவாக போயிடுவா. பில்லு பிடுங்க போகலாம். என்ன நீ அதுக்கு பேசாம வருஷத்துக்கு ஒரு சேலை தான் எடுத்து தருவ. நீ ஆடியில் எடுத்து கொடுக்குமே 2 சேலை எடுத்து கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். கடைசியில் அந்த ஒரு சேலை தான் காசு மிச்சம் பிடிச்சிருவோம். முடியல.